ஓரளவு வலுவான அணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்கு. இல்லாட்டி நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தல் முன்பாகவே ஒரு தோல்வியை ஒப்புக்கிட்ட மாதிரி ஆயிடும். இப்போது இருக்கிற இந்த அதிமுக இருக்கலாம், எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. இந்த தேர்தல் நிஜமாகவே வாழ்வா சாவா தேர்தல் தான் அதிமுக பொறுத்த வரைக்கும். திமுகவுக்கு நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். நல்லா பணம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க, நல்லா வாழ்வாங்க, தோத்தா கூட நல்லா வாழ்வாங்க. அதிமுகவுக்கு இருக்கிற சாய்ஸஸ் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கணும், விஜயை சேர்க்க முயற்சி பண்ணணும். அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு திமுகவும் சில வேலை பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் தனியாக இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது. எதிரிகள் பிரிஞ்சிருந்தால் தான் நாம திரும்பி ஆட்சிக்கு வர முடியும். அவங்க வெறும் கூட்டணியை தக்க வைக்கிறது மட்டுமல்ல, எதிரணியில் யாரும் 2 பேர் 3 பேர் சேர்ந்துடக்கூடாதுன்னு சில வேலையை பார்ப்பாங்க. இப்போ எல்லாரும் திரிசா பற்றி தான் தனி விமானத்தில் போனாரா, யார் போனால் அந்த 6 பேரில் ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் வருது, ஒரு பிஜேபியில் இருந்தாரா, என்னென்னமோ வருது. இதை பற்றி தான் பேச்சு நடக்குது. இதுவும் விஜய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம தனிப்பட்ட விஷயம்னு நினைச்சு ஒன்றை செஞ்சா அது எவ்வளவு பெரிய விவாதத்தை கிளப்பி விடுது அப்படின்னு பார்க்கணும். அவர் எந்த வகையிலலாம் சிக்குவாரு, எங்கெல்லாம் தவறு பண்ணுவாரு, அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற எதிர்கட்சிகள் இருப்பாங்கல்ல. இப்போ அதிமுக அதை இப்போ செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தேவையில்லாம் அவர் சிண்டாதைப்பா அப்படின்னு தான் எடப்பாடி சொல்லுவார். ஆனால் திமுக தங்கள் பக்கம் வரப்போறதுல நல்லா தெரிஞ்சு தங்களை மன்னர் ஆட்சின்றாரு, வேறு வார்த்தைகள் விமர்சிக்கிறார், கொள்ளையடிக்கிற காட்சிக்கிறார், ஒரு குடும்பம் சுரண்டி திங்குதுங்கிறார். ஸோ இப்போ திமுகவோட இந்த தேர்தலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜயை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்தலாம்னு திமுக திட்டம் போட தான் செய்வாங்க. அதுதான் அரசியல். இதில் தான் விஜய் கவனமாக இருக்கணும். இனிமேலும் ஏன் பிரவேசின்னு நீங்கள் சில சேஷ்டைகளையோ தேவையற்ற செயல்களையோ நீங்களும் நானும் பேசுகிற அளவுக்கு பொதுவெளியில் நடந்து கொண்டால் உங்களுக்கு அது நல்லதல்ல. ஆதவ அர்ஜுனா என்கிற தனிநபருடைய அரசியல் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவர் எடுக்க போகிற முடிவில் இருக்குது. அவர் போய் சேரட்டும், அது எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். அவர் சேர்றவரை எந்த இடத்துல வைக்கிறாங்க அந்த கட்சி, இல்லை ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர போகிறவங்களோட ஒரு 2-3 செய்திகள் வந்துச்சு. அவர் எங்கே வேணாலும் போகலாம், அவர் எங்கே நின்னாலும் தோக்கடி போன்ற ஒரு வெறியோடு தான் திமுகவும் இருப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் சேரான்னு வச்சுட்டு ஒரு பேச்சுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் சேர்ந்துருது வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில். இவருக்கு சீட்டு கொடுக்க விடுவாங்களா? அப்படியே கொடுத்தாலும் ஜெயிக்க வைப்பாங்களா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழக அரசியல் களம் ஒரு மாதிரி 200 நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்னு தோணுது. ஏன்னா தொடர்ந்து திமுகவினர் 200 வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுமே அந்த மேடையில இருமாப்புடன் 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திமுகவை குறிப்பிடுறாரு. அண்ட் அதிமுகவும் திமுக 200 வெல்வோம்னு சொல்றாங்க, ஆனா அதிமுகவால தான் 200 நிச்சயமாக வெல்ல முடியும் அப்படின்ட்டு உறுதியா பொதுக்குழு கூட்டத்துல பேசியிருக்காரு. இந்த 200 சுற்றி தான் இதுக்கப்புறம் அரசியல் களம் போய்கிட்டு இருக்குமா? நிஜமாவே ஏதாவது ஒரு கட்சி 200க்கு மேல வெற்றி பெறதுக்கான சாத்தியங்கள் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கா? 2016 ஜெயலலிதா அப்படித்தானே ஜெயிச்சாங்க. இன்னொன்று 200ங்கிறது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கிற ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டி நம்பர். அது இப்போ 118 இடம் ஜெயிக்கணும்னா நாங்கள் எப்படியாவது மக்களுடைய ஆதரவை பெற்று 118 இடங்களில் வெல்வோம்னு எந்த கட்சியாவது சொன்னால் அதோட காமெடி ஏதாவது இருக்கா? சொல்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு ஒன்று. 234 நாங்கள் தான் ஜெயிப்போம், கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னால் அதை கொஞ்சம் திமிர் கலந்த தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். அதை கூட நீங்கள் முழு திமிர்னு சொல்ல முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்குது 234 எங்கள் ஆட்கள் தான் ஜெயிப்பாங்க, அவ்வளோ நல்ல ஆட்சியை கொடுத்துருக்கோன்னு நான் சொல்லலாம். இல்லை நீங்கள் இவ்வளோ மோசமான ஆட்சியை நடத்துகிறீங்க, ஒரு தொகுதி கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, 234லையும் எதிரணி தான் ஜெயிக்கணும்னு எதிர்கட்சி தலைவரோ மற்ற கட்சிகளோ சொல்லலாம். கொஞ்சம் திருப்பி சொல்கிற ஒரு திமிர் கலந்த தன்னம்பிக்கைன்னு தான் அதை எடுத்துக்க முடியுமே தவிர முழுக்க திமிர்னோ ஆணவம்னு எடுக்க முடியாது. அதனால் விஜய் 200ன்னு சொன்னது இருமாப்புன்னு சொன்னது பொருத்தமற்ற வார்த்தை, தவறான விமர்சனம். சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இருக்குது. அப்போ நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க? கட்சியை தொடங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, உங்களுக்கு என்ன சின்னம் கொடுக்க போகிறோம், கேண்டிடேட் யார், எந்த தொகுதியில் யார் நிறுத்த போகிறீங்க, இது எதுவுமே தெரியாத போது நாங்கள் ஆட்சி அமைப்போம், தனித்தே ஆட்சி அமைப்போம், ஆனாலும் எங்களை நம்பி வருகிறவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்கிறது அது ஆணவம்னு சொல்லலாமா, திமிர்னு சொல்லலாமா? நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவேன். தன்னை நாடி வந்திருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற பேச்சு தான் நான் சொல்லுவேனே தவிர எந்த வகையில் திமிர்னு சொல்ல மாட்டேன். விஜயினுடைய வார்த்தைகள் எடுத்து பார்த்தா விஜய் சொன்னதான் திமிர்னு. அப்போ அவருடைய பேச்சு அவரே திமிர்னு சொல்லலாமா? ஆணவம் இருமாப்புன்னு சொல்லலாமா? ஸோ அது இல்லை. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ஃபர்டபுளான நம்பர் அப்படின்றத. மற்றபடி மக்கள் தானே முடிவு பண்ணணும்.
யாருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத. இல்ல ஆனா விஜய் அவர்கள் சொல்லும்போது திமுகவினர்னு சொல்லல. அவர் வந்து ஆனா திமுகவ தான் சொல்றாரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்னு வந்து வெறும் கூட்டணி கட்சிகள மட்டுமே நம்பி அப்படிங்கிறத இல்ல கோடிட்டு தானே திமுகவ தான் சொல்றாரு. சொன்னாரு. அது ஆப்வியஸா தெரியுது. இல்ல அதுதான் திமுக தான் சொல்றாரு. பட் கூட்டணி கட்சிகள மட்டுமே நம்பி 200 வெல்வோம் அப்படின்ட்டு இருமாப்போட இருக்காங்க அப்படின்னு தானே அப்ப சொல்றாரு. நான் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டேன். எனக்கு வெற்றியோ தோல்வியோ தனித்தே தான் களம் காண்பேன்னு விஜய் ஒரு அறிவிக்கை சொல்லுங்களேன். அப்படி சொல்லிருந்தா ஒரு அறிவிக்கணும்ல. அதிகார பகிர்வு அப்படி சொல்லிருக்க சொல்ல தயங்குகிற விஜய்க்கு இன்னொரு கட்சி கூட்டணி அமைக்கிறத பத்தி விமர்சிக்கிற தகுதி இல்லைன்னு தான் சொல்லுவேன். யாருக்குமே இல்ல. எந்த கட்சியாவது யாருடைய தயவும் எங்களுக்கு தேவையில்லை. எந்த தேர்தல் ஆனாலும், அது உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி நாடாளுமன்ற தேர்தல் வரை சட்டமன்ற தேர்தல் ஆனாலும் நாங்கள் தனித்து தான் களம் காண்போம்னு யாரையாவது ஒருத்தர் சொல்லுங்க. இவ்வளவு காலமா துணிச்சலோடு தனிச்சு போட்டிட்டு இருக்கிற சீமானை கூட தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயார்னா ஒரு வார்த்தையை நடுவில் விட்டார். கடைசி வரைக்கும் அவரால் தனித்தே அப்படிங்கறத சொல்ல முடியாது. இப்போ போறாரா இல்லையாங்கிறது வேற. ஒத்த கருத்துடையவர்கள் வந்தால் நாங்கள் ஏற்போம்னு ஒரு வார்த்தையில அப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யாராலையும் முடியாது. அது சீமான் வந்து ஒரு சித்தாந்த அரசியல் பேசுறவர். எப்பாடுபட்டாவது ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிச்சுன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா எப்பயோ கூட்டணி சேர்ந்திருப்பார். அவர் கடைசி வரைக்கும் இப்படிதான் பேசி தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவர் வருவாருங்கிறது நமக்கு தெரியாது. இதுவரைக்கும் போற அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அவர் ஆட்சி பிடிப்பார் நமக்கு தெரியாது. 10, 15 ஆகலாம், 15, 17, 19, 20 ஆகலாமே தவிர 30, 35% வாக்குகளை வாங்கி ஆட்சியை பிடிப்பார்னு அடுத்த தேர்தல் நமக்கு சொல்ல முடியல. சீமானுக்கு மட்டும் வயசு குறைஞ்சிட்டா போது எல்லா தலைவர்களுக்கும் ஆகுற மாதிரி சீமானுக்கும் தான் வயசு கூடுது. காலங்கள் மாறிக்கிட்டு வருது. எதிர்பார்ப்புகள், கனவுகள் இளைஞர்கள் மத்தியில மாறிக்கிட்டே வருது, கூடுதலாகிக்கிட்டே வருது. ஸோ கடைசி வரைக்கும் அதை தக்க வச்சு அந்த ஆதரவு தளத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போவாரா நமக்கு தெரியாது. எல்லாருமே கூட்டணியை நம்பி இருக்கிற போது திமுகவை மட்டும் விமர்சிப்பது தவறு. அது விஜயினுடைய அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. பட் அந்த 200 அப்படிங்கிறது இப்ப எல்லா கட்சியும் நான் சொன்ன மாதிரி திமுக பேசுறாங்க, விஜய் விமர்சிக்கிறாரு, அதிமுகவும் பொதுக்குழுல அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் போது இப்ப நிறைய ஸ்பிளிட் ஆகும் ஓட்ஸ் அப்படிங்கறத நம்ம விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். விஜய் ஒரு பக்கம், நாம் தமிழர் ஒரு பக்கம், பாஜக கூட்டணி ஒரு பக்கம், திமுக அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 200 அப்படிங்கிறது பாசிபிளா அப்படிங்கறத நான் கேட்கிறேன். பாசிபிளான மக்கள் தானே முடிவு பண்ணணும். அவங்க ஒரு இலக்கு வச்சு வேலை செய்யறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கும். டிடிவி தினகரன் கூட சொல்லியிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அவர் அந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறார். அப்போ குறைஞ்சபட்சம் 150 தொகுதி தான் நினைப்பாங்க அவங்க. 118 எப்படியாவது பிடிச்சிருவோம்ல, அவர் அந்த அர்த்தத்தில் வரல. ஆட்சி அமைப்போம்னா என்ன, கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் நாங்களே ஆட்சி அமைப்போம்னு தான் அர்த்தம். அது மக்கள் தானே முடிவு பண்ணணும். நீங்க 200 சொல்லிக்கங்க, 234 சொல்லிக்கங்க, இல்ல கூட்டணி கட்சிகளோடு இணைந்து ஒத்த கருத்துடையெல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம், யார் வேணாலும் சொல்லலாமே. அவங்களுடைய மனசுல என்ன தோணுது, அந்த கட்சி தொண்டர்களை, அந்த கூட்டணியுடைய தொண்டர்களை, தலைவர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவரவர் சொல்ற வார்த்தை. இதை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துட்டு விவாதிக்க வேண்டாம். ஓகே ஓகே. அண்ட் இன்னொன்று, அதிமுக பொதுக்குழுல பேசும்போது பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்போம், மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணி, தொண்டர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி, எல்லோருக்குமான கூட்டணியை நாங்கள் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லோருக்குமான கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்ட்டு எந்தெந்த கட்சிகளை ஈர்க்க பார்க்குறாங்க? இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் அப்போவே இந்த வார்த்தையை சொன்னாங்க. குறிப்பாக பிஜேபி அணியை விட்டு வெளியில் வந்த உடனே கொஞ்சம் சோர்வடைஞ்சு போனாங்க. கொஞ்சம் எரிச்சல் கலந்த ஒரு அயற்சி தொண்டர்கள் மத்தியில் இருந்தது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது ஒரு தேசிய கட்சியை, ஆட்சியில் இருக்கிற கட்சியை, வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிற ஒரு கட்சியை விலகிட்டு வராரு அப்படி ஒரு அயற்சி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணுங்கிறக்காக நம்ம மெகா கூட்டணி அமைப்போம்னு ஜெயக்குமார் தொடங்கி எடப்பாடி வரைக்கும் எல்லாம் சொன்னாங்க. அமைக்க முடியல. திக்கி திணறி தேமுதிக மட்டும்தான் அவங்களால சேர்க்க முடிஞ்சது. ஸோ தேர்தலுக்கு முன்பாகவே தொண்டன் சோர்ந்து போயிட்டான் அதிமுகவில். கிட்டத்தட்ட சரண்டர் ஆன மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ இப்பயும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ நாம் ஒரு பிரம்மாண்டமான அணி அமைப்போம்னு சொல்கிறாங்க. அமைச்சே ஆகணும். அப்படி அமைச்சாதான், பிரம்மாண்டம் கூட வேண்டாம், ஓரளவு வலுவான அணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக இருக்குது. இல்லாட்டி நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தல் முன்பாகவே ஒரு தோல்வியை ஒப்புக்கிட்ட மாதிரி ஆகிடும். இப்போது இருக்கிற இந்த அதிமுக இருக்கலாம், எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியை பிடிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. யதார்த்தத்தை நம்ம பேசுகிறோம். அதனால தான் ஒன்றுபட்ட அதிமுகன்னு குரல்கள் கேட்டுட்டு இருக்கு. ஒரு நல்ல அணி அமைக்கணும்னு குரல் கேட்குது. விஜயை விட்டுறாதீங்கன்னு ஒரு கட்சி கேட்குது. திருமாவளவன் அங்கே ஏதோ வருத்தத்தில் இருக்கிறா, கொஞ்சம் எப்படியாவது பிடிங்க. ராமதாஸ் அங்கிட்டு இங்கிட்டுங்கிறார். நாடாளுமன்ற தேர்தலாம் அங்கிட்டு போட்டோம் பிஜேபி கூட, சட்டமன்ற தேர்தல் எப்படியாவது பிடிச்சு போடுங்க. இப்படிலாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடங்கி கீழே ஒன்றியச்சாளர், கிளைச்சாளர் வரைக்கும் பேசுகிறாங்கன்னா காரணம் என்ன? இந்த தேர்தல் நிஜமாகவே வாழ்வா சாவா தேர்தல் தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். திமுகவுக்கு நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். நல்லா பணம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க, நல்லா வாழ்வாங்க, தோத்தா கூட நல்லா வாழ்வாங்க. அதிமுக கதை அப்படி இல்லை. தொடர் தோல்விகளால் துவண்டு போயிருக்கிற தொண்டன் இன்னொரு பெரிய ஒரு பொது தேர்தலுடைய தோல்வி தாங்க மாட்டான். அந்த வகையில்
பிரம்மாண்டமெல்லாம் அமைக்க முடியாது. வலுவான அணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு. ஆனா வலுவான கட்சிகள் அப்படின்றவங்க இங்க யார வந்து நம்ம ஓட் எடுத்துக்கலாம் பேங்க் கேக்குறேன். நிரூபிச்ச கட்சிகள். இப்ப வெளியில யார் இருக்கா? திமுக கூட்டணி இப்போது இருக்கிற வடிவத்தில் அதே இதுல தொடருதுன்னு வச்சுப்போம். பல கசப்புகள் இருந்தால் கூட, சில மன வருத்தங்கள் இருந்தா கூட, அதையெல்லாம் சமாளிச்சு ஸ்டாலின் தன் அணியை தக்க வைத்தால் கூட, அதிமுகவுக்கு இருக்கிற சாய்ஸஸ் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்க்கணும். சரியா? விஜயை சேர்க்க முயற்சி பண்ணணும். சீமானை சேர்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. சீமானும் அப்படி வழிக்கு வருவாரான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்தாலே கூட ஒரு வலுவான அணியா அது அமையும். ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய அணியா அது இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. இப்போதைக்கு இருக்கிற வாய்ப்பு அவ்வளவுதானே. ஒண்ணு வாக்கு வங்கியை நிரூபித்த கட்சிகள், இன்னொன்னு வாக்கை ஈர்க்கக்கூடிய, மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்த பிரபலங்கள். அதான் விஜய் அந்த கேட்டகரியில சேர்க்கலாம். அவர் நிரூபிக்காதவர் சொல்றான். ஆமா, நிரூபிக்கலதான். தேர்தலில் நின்னாதானங்க நிரூபிக்க முடியும். தேர்தலே சந்திக்காத ஒருத்தர் எப்படி நிரூபிச்சிருக்க முடியும்? சந்திச்சுதான் அவர் எத்தனை பெர்சென்ட் ஓட்டை வாங்குறாரு, எத்தனை பெர்சென்ட் ஓட்டை வாங்கி தராரு தான் அங்கம் வகிக்கிற அணிக்கு, இல்லை யார் தெய்வான தனியா நிற்கிறாரான்னு நின்று காமிச்சு அவதான் நம்ம ஒரு பெர்சன்டேஜை கணக்கு போட முடியும். அந்த வகையில் தானே தினகரனுக்கு 5% 6% இருந்துச்சு, அது இப்போ 4 குறைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கணக்கு போடுறோம். சீமான் எப்படி வளர்ந்துட்டு வரான்னு அந்த ரெஃபரன்ஸை வச்சு தானே பண்றோம். விஜயும் ஒரு தேர்தலில் போட்டியிடட்டும், வாக்கு வங்கி நிரூபிக்கட்டும். நிரூபிக்காத வரைக்கும் அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் அவர்கிட்ட பிரபலம் இருக்கு. அவர் ஒரு வீட்டுக்குள்ள ஊடுருவி இருக்கிற அந்த சினிமா பிரபல்யம் அவர் கையில் இருக்கு, அவர் முகத்தில் இருக்கு. அதை ஓட்டா மாத்துறாரா, மாற்ற முடியுமா? மாத்துங்கிற நம்பிக்கையில தான் அவர் வருவாரான்னு இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக உட்பட. அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு திமுகவும் சில வேலை பண்றாங்க. ஏன்னா விஜய் தனியா இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லது. எதிரிகள் பிரிஞ்சிருந்தால் தான் நாம திரும்பி ஆட்சிக்கு வர முடியும். அவங்க வெறும் கூட்டணியை தக்க வைக்கிறது மட்டுமல்ல, எதிரணியில யாரும் 2 பேர் 3 பேர் சேர்ந்துடக்கூடாதுன்னு சில வேலையை பார்ப்பாங்க. அந்த வகையில விஜய் கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்க தான் பார்ப்பாங்க. அவங்க பாஷையில் அதை செய்வாங்க. அதிமுக மெனக்கிடணும், தங்கள் பக்கம் இழுக்க. அப்ப இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ட்ரையலா இருக்கும்னு எடுத்துக்கலாம். அப்படி நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா சில பேர் தேர்தலை புறக்கணிக்கலாம், வேண்டான்னு நினைக்கலாம். 1 வருஷம் தான் இருக்கு, இதுல போய் இத்தனை கோடிகளை செலவழிக்கலாமா நினைக்கலாம். நிஜமாகவே அவங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். இப்படி பல காரணிகள் இருக்கு. சும்மா பெருமைக்கு போய் நின்று நானும் இத்தனை பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறேன்னு வீம்புக்கு போய் நிற்கலாமே தவிர, நான் ஏதோ ஜனநாயகத்தை குறைச்சி மதிப்பிடலை. யார் வேணாலும் நிற்கலாம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சோம்னா இந்த தேர்தல் இன்னும் 2-3 மாதம் கழிச்சு வர்றபோது முழுமையாக 1 வருஷம் தான் இருக்கும் பதவிக்காலம். அதுக்காக போய் இப்படி பண்ணணுமா? இல்லை அப்படி போய் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிக்கணுமா? இல்லை அப்படி போய் நம்ம திமுகவினுடைய எதிரணியை பலவீனப்படுத்தணுமா? இல்லை வெளியே நின்று நம்ம ஒரு திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம், அது ஒரு மெசேஜை சொல்லும் பொது தேர்தலுக்கு அப்படின்னு பல பேர் அவங்கவுங்க பாஷையில் அவங்களுடைய சூழலை வச்சு கணக்கு போட தான் செய்வாங்க. ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் இப்போ கடந்த ஈரோடு இடைத்தேர்தலை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், உட்காந்து கொஞ்சம் சீரியஸாக பேசலாம். இப்போ என்ன டென்யூர் கம்மியா இருக்கிறனால ஒரு வருஷத்து இடைவெளியில் நடக்கிற ஒரு தேர்தலில் கட்சியில் எடுக்கிற முடிவு அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஓகே, மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஓகே சரி. இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த மாதிரி அதிமுக இந்த தேர்தலையும் புறக்கணிச்சாங்க அப்படின்னா அது அதிமுக புறக்கணித்தால் அது மிகப்பெரிய பலவீனமா இருக்கு. ஏன்னா பிரதான நான் சொல்றது மற்ற கட்சிகளை சொன்னேன். தங்களை நிரூபிக்க நினைக்கிறவங்க, நிரூபிக்க காத்திருக்கிறவங்க. அதிமுக புறக்கணிச்சா அதுல அர்த்தம் இல்லாததா போயிடும். அது தவறான செய்தியை தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அது அதிமுகவுக்கு நல்லது அல்ல. ஓகே, ஸோ இப்போ அதிமுக வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்றது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இதெல்லாமே அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய கூட்டணி இருப்பை காட்டிக்கிறதுக்காகவும் தான். அதன்படி பார்க்கும்போது நம்ம விஜய் பத்தி பேசணும், தேமுதிக இவங்களை பத்திலாம் பேசணும். விசிகாவோ இல்லை திருமாவளவன் அவர்களோ திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? அது எப்படி நம்ம முடிவு பண்ண முடியும்? இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கூட்டணி வலுவா தொடர்றோம்னு சொல்றார். மீண்டும் ஒரு ஆட்சி அமைப்பாங்கன்னு வேற மறைமுகமா அறைகோல் விடுக்கிறார். இந்த ஆட்சியை விமர்சித்த ஆதவ அர்ஜுனா மீது தனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வேறு வழி இல்லாமலோ நடவடிக்கை எடுத்து நிரூபிச்சிட்டார். திமுக விமர்சிக்கிற ஆதவுக்கு இந்த கட்சியில் இடமில்லை. கூட்டணி தொடர்கிற போது அந்த தர்மத்தை மீறுகிற மாதிரி கருத்து சொல்ற ஆதவுக்கு இடமில்லைன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்த பிறகு இந்த கூட்டணி விட்டு வெளியில வர போறான்னு இப்ப சொல்றது அபத்தமா இருக்கும். ஆனால் திமுக ஒன்று அடிமை சாசனம் எழுதி தரல திருமாவளவனோ வேற எந்த கூட்டணிகள் யாரும் எந்த நேரத்தில் எந்த முடிவும் எடுப்பாங்க. அந்த ஒரு இயற்கை நீதி அல்லது இயற்கையா நடக்கிற கடந்த கால வரலாறுகளை வச்சு பார்த்தா எதுவும் நடக்கலாம். இன்னைக்கு தேதிக்கு திருமாவளவன் சொன்னதுதான் நம்ம மதிக்கணும். இந்த கூட்டணியில் நான் தொடர்வேன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஆனா இப்ப பொதுவா நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திருமாவை குறைச்சி மதிப்பிடுறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. பல விடயங்கள்ல வந்து திமுகவினுடைய சொல்லதான் இவர் கேட்டுட்டு இருக்காரு. திமுகவினுடைய அழுத்தம் இவருக்கு இருக்குன்ட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போதே சொல்றாரு. அதுக்கு ஆதாரம் இருக்கிறது எனக்கு தெரியலையே. இல்ல, புதிய தலைமுறையில் ஆதவர்ஜுனா அவர்கள் கொடுத்த நேர்காணலையே சொல்றாரு, அமைச்சர் ஏவா வேலுவனுடைய அழுத்தம் இருந்தது திருமாவளவன் அவர்களுக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழா. ஆதவர்ஜுனா சொன்னதை நம்ம எடுத்துட்டு விவாதிக்கணும் தான் விவாதிக்கிறோம். வேலு நேற்று பதில் சொல்லிட்டாரு, நான் திருமாவளவனுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கலன்னு சொன்ன போது எது நிஜம் என்பதை யார் நிரூபிக்கணும்?
அப்போ ஆதாரத்தை ஆதவ தான் வெளியிடணும். இன்னொன்று, திமுக அப்படி சொல்லியிருந்தா கூட அது அழுத்தம்னு பார்க்க மாட்டேன். திரும்ப நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. அவர் மன்னர் ஆட்சிங்கிறார், கொள்ளையடிக்கிற ஆட்சிங்கிறார், அப்படி பேசுகிறவருடைய மேடையில் பகிர்ந்துக்கிட்டு அவர் தான் கருத்தியல் தலைவர்னு சொல்கிறார், அவரை கொஞ்சம் சிலாகிக்கிறார். இந்த நேரத்தில் அவருடைய மேடையில் போய் அவர் ஏறுறது நல்லா இருக்குமா, இல்லை அந்த மேடையில் நீங்கள் போகிறது நல்லா இருக்குமா, யோசிங்கன்னு சொல்லியிருந்தால் அதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். அதையே நம்ம அழுத்தமாக எடுத்துக்கணும். ஒன்று கூட்டணியில் இருங்க, இல்லாட்டி வெளியே போய் எங்களை 4 நேரம் கிளிங்கன்னு சொல்கிறது தான் நேர்மையான அரசியல். திமுக அதை சொல்லியிருந்தால் அதை நெருக்குதல்னு நான் எடுத்துக்க மாட்டேன். அது ஒரு நல்ல நடவடிக்கையாக தான் நான் பார்ப்பேன். ஆரோக்கியமான அரசியல் தான் நான் பார்ப்பேன். தாராளமாக வெளியே போங்க, வெளியே போயிட்டு விமர்சிங்க. உள்ளேயும் இருப்பேன், உங்க ஆள் ஒரு ஆளை உள்ள விட்டு நான் மேடையில் பேச வைப்பேன், எதிர்த்து பேச வைப்பேங்கிறது எந்த வகை நியாயம்? ஆதவ் சொன்ன கருத்துக்கள் உண்மை இல்லை, பொய் இல்லைன்னா நம்ம சொல்ல வரல. ஒரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் போய் அப்படி பேசலாமான்னு தான் நம்ம கேட்குறோம். இந்த கூட்டணியில் எனக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டவர் தானே ஆதவ். அது கொடுக்கலன்னு சொன்ன பிறகு மன்னராட்சி சொன்னால் நீங்களும் நானும் முட்டாளா, இல்லை தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா, இவர் மட்டும்தான் புத்திசாலியா? நான் ஆதவ் மேலே குறைச்சு அல்லது அவரை விமர்சிக்கணுங்கிறக்காக சொல்லலாம். அவருடைய கருத்து மேலே என்னுடைய தாக்குதல். அவருடைய தனிப்பட்ட முறையில் எனக்கும் நண்பர் தான், அது வேற. நீங்கள் யாரை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த கூட்டணியில் நின்று தொகுதி கேட்டுக்கிட்டு போராடினீங்க, கிடைச்சிருந்தா நின்றுருந்தா இது மன்னராட்சி இல்லையா? சீட்டு கொடுக்கலன்னு சொன்ன உடனே இது மன்னராட்சி, கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? சரி, திருமாவுக்கு பதவி கேட்குறீங்க, இந்த ஆட்சியில் கேட்டுருந்தா கூட பரவாயில்ல. சரி, போய் உண்ணாவிரதங்க போய் நானே அட்வைஸ் பண்ணுவேன். ஒன்று கோட்டையில் போய் மனு கொடுங்க, அறிவாலயத்தில் போய் கதவை தட்டுங்க, 2 நடக்கலையா வள்ளூர் கூட்டத்தில் போய் உண்ணாவிரதம் இருங்க. மீதம் இருக்கிற ஆட்சிக்கு கேட்டால் தான் இது டைமிங் கரெக்டாக இருக்கும். வரப்போகிற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்கன்னு கேட்டால் அது கேட்குற நேரமா? அது முதல்ல நீங்கள் இந்த கூட்டணியில் தொடர்றீங்கன்னான்னு பார்க்கணும். அப்போ ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்கிட்டு அதையும் சரத்தில் சேர்க்கணும். இல்லை தமிழ்நாட்டு அரசியல் படி பார்த்தோம்னா மக்கள் முன்னாடியே கூட்டணி அரசியல்னு சொல்லிட்டா, ஆட்சின்னு சொல்லிட்டா ரசிக்க மாட்டாங்க. நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் மட்டும் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு ரகசியமாவது ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்குங்க. இதெல்லாம் எப்போ போடணும்? ஜனவரி 2026 போடணும். பிப்ரவரியில் உட்காந்து சீரியஸாக பேசணும். ஸோ அந்த நேரத்தில் செய்கிறத தவிர்த்துட்டு இப்போ உட்காந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டு அதன் காரணமாக ஒரு கோபாவேசங்களை வெளியில் ஆவேசத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது தவறான செய்கைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்படியெல்லாம் செஞ்ச ஆதவ எப்படி ஒரு கட்சியினுடைய தலைவர் வேடிக்கை பார்ப்பார்? இதை யார் வேணாலும் நம்மளை போன்றவர்களே சொன்னவன் ஆதவ மேலே நடவடிக்கை எனக்கு திமுக அழுத்தமாக கொடுத்துச்சு. எனக்கு ஒருத்தர் அழுத்தம் கொடுக்கல. ஒரு பத்திரிகையாளராக ஒரு கட்சியுடைய விவகாரத்தை பொதுவெளிக்கு வந்த பிறகு அதை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இருக்கு. நானும் தான் சொன்னேன், நீங்கள் உங்கள் தலைமை பண்பு மீது நம்பகத்தன்மை மற்றவர்களுக்கு வர வேண்டுமானால் கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா ஆதவ மேலே நடவடிக்கை எடுங்கன்னு நானும் தான் சொன்னேன். எனக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விஷயம் வீதிக்கு வந்துருச்சு. அப்படி இல்லைன்னா உங்கள் மேலே பலவீனமான தலைவராக பார்ப்பாங்கன்னு சொன்னேன். கடைசி நாள் திருமாவளவன் அந்த வார்த்தையை சொன்னார். ஆதவ் வெளியிட்ட கருத்துக்கள் தலைமையின் என் மீதான நம்பகத்தன்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்னு சொன்னார். அப்படிதான் எல்லாரும் சொன்னோம். வேலு பேசியிருந்தால் கூட தப்பு இல்லைங்கிறதா என் கருத்து. இது அழுத்தமா நான் பார்க்கல, நேர்மையான அரசியல் அதுதான். புரியுதானா? திருமாவளவன் அவர்கள் ஆதவ அர்ஜுனாவுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, கொடுத்தாரு. அதனால் ஏற்பட்ட கசப்புகளை, பெயின், வலியை அவர் அனுபவிச்சிட்டார். அதன் காரணமாக கடைசியாக ஒரு நடவடிக்கை எடுத்து முடித்த பிறகு அதை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அதில் சில பாடங்களை திருமாவளவன் கற்றுக்கொண்டிருப்பார், கற்றுக்கொள்ளணும்னு நான் ஒரு நண்பராக, ஒரு அரசியல் கட்சி, நான் அறிமுகமான ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவரை நான் கேட்டுக்கிறேன். இது நிச்சயமாக கடைசி காலம் வரைக்கும் பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்று வெட்கம் பார்க்கக்கூடாது, கௌரவம் தான் ஒரு வகையில். கடைசி நாள் வரைக்கும் கற்றுக்கிட்டே போகலாம் நல்ல பாடங்களை. அந்த வேளை திருமாவளவனுக்கு ஆதவ அர்ஜுனா எபிசோடு ஜனவரி தொடங்கி டிசம்பர் வரை இந்த 12 மாத கால அந்த எபிசோடு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். இல்ல, அதுதான் இந்த டைம் பீரியட்குள்ள ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் விசிகாவினுடைய மாநாட்டு மேடைகள்லாம் போட்டு அமைச்சு பிரம்மாண்டமா அது நடந்துச்சு. விசிகா வெளியே தெரியறதுக்கு காரணம் ஆதவனுடைய உழைப்பை யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. இல்ல, நிஜம்தான். அவர் பணம் செலவழிச்சிருக்கலாம், தன்னுடைய சிந்தனையை சொல்லியிருக்கலாம், தன்னுடைய உழைப்பை காட்டியிருக்கலாம். இவ்வளோலாம் நான் இதுவும் பண்ணுவேன்னா யார் ஏத்துப்பா? அதை செய்யறதுனாலே இந்த அட்வான்டேஜ் நீங்க எடுத்துக்க முடியாது. கட்சி கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல. வன்னி அரசுக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லையா? ரவிக்குமாருக்கு இருக்காதா அபிலாஷைகள், கனவுகள்? அவங்க என்னைக்காவது ஒரு எல்லை தாண்டி பொதுவெளியில் இப்படி சொல்லியிருக்காங்களா, விவாதிச்சிருக்காங்களா? திமுக அரசு மீது வன்னி அரசுக்கும் கோபம் இருக்கு, பல காரணங்கள்ல. நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் சொல்ல நினைக்க வேண்டாம், கொள்கை சார்ந்து நான் சொல்றேன். என்னைக்காவது அந்த எல்லையை தாண்டி வெளியில விமர்சிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்பயோட ஒரு ட்விட்டர்ல ஒரு கோபத்தை வெளிக்காட்டுவாரே தவிர கூட்டணியை உரசி பார்க்கிற மாதிரியான கருத்துக்களை ரவிக்குமார் உட்பட, திருமாவளவன் உட்பட வன்னி அரசு வரைக்கும் எல்லோருக்கும் திமுக மேல சில நேரங்கள்ல பல வருத்தங்கள் வந்திருக்கலாம், இருக்கு. அதை வெளிப்படையா பேசணுமா, இல்ல முதலமைச்சரையோ திமுக தலைவர்ங்கிற அடையாளத்தோட அறிவாளத்திலேயோ இல்ல கோட்டையில சந்திச்சோ பேசணுமா, பொதுவெளியில் பேசணுமாங்கிற குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு படைத்தவர்கள் தான் அவங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அது நம்மளுடைய விமர்சனத்துக்கெல்லாம் வராம அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு.
ஏதோ இவர் ஒரு ஆள் தான் இந்த கட்சிக்காக குரல் கொடுக்கிற மாதிரி, ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே குரல்ங்கிற மாதிரியும் சொல்றத அந்த மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஓகே. ஸோ அரசியல் பயணம் தொடரும் அப்படின்ட்டு தான் கட்சியில இருந்து முழுமையாக விலகிக்கிறேன் அப்படின்ற அறிக்கையில அவர் கடைசியா ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு. கட்சியில போய் சேர போறாரு. இது என்னத்த அது அப்படியே போட்டு தாவேகாவா இருக்குமா இல்ல அதிமுகவா அதை இருக்குமா பத்தி சார்? நமக்கு என்ன கவலை? இப்ப என்ன தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட போகுதா? ஆதவ அர்ஜுனா என்கிற தனிநபருடைய அரசியல் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவர் எடுக்க போற முடிவுல இருக்கு. அவர் போய் சேரட்டும், அது எப்படி பாக்குதுன்னு பார்க்கலாம். அவர் சேர்றவரை எந்த இடத்துல வைக்கிறாங்க அந்த கட்சி? இல்ல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில சேர போறாங்க கூட ஒரு 2, 3 செய்திகள் வந்துச்சு. அவர் எங்க வேணாலும் போலாம். அவர் எங்க நின்னாலும் தோக்கடிப்போன்ற ஒரு வெறியோட தான் திமுகவும் இருப்பாங்க. நான் பயமுறுத்தல ஆதவ. நானும் பார்க்குறேன் ஒரு கை வாங்கன்னு சொல்ற டைப் தான் ஆதவ். நான் ப்ராக்டிக்கலா சொல்றேன். அவரு திமுக அவர் எங்க வேணாலும் சேரட்டும். ஏதோ ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில போய் சேரன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில சேர்ந்துருது. வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல. இவருக்கு சீட்டு கொடுக்க விடுவாங்களா? அப்படியே கொடுத்தாலும் ஜெயிக்க வைப்பாங்களா? தோழமை உணர்வோடு, விசிகா கூட்டணி இருக்கும்போது அது தர்மத்தோடு பாசிபிள் இல்லைல்ல ஃபர்ஸ்ட். ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன். ஆதவ் போய் விசிகா எடப்பாடி பழனிசாமியினுடைய பகீரத பிரயத்தனத்தின் அடிப்படையில், ராஜதந்திரத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அதிமுக அணிக்கு வந்துருது. அங்கே வேக்கண்ட் ஆகுது. பாட்டாளி மக்கள் கட்சி இயல்பாகவே திமுகவுக்கு போகும், அந்த அணிக்கு போகும். ஆதவ் இப்போ ஒரு 2, 3 மாசத்துல போய் பாமக சேர வச்சு அந்த பாமக திமுக வேண்ட ஆதவுக்கு சீட்டு கொடுக்க விடுவாங்களா? என் கட்சி நான் எடுக்கிற முடிவுதான ராமதாஸ் முடிவெடுத்து ஒரு தொகுதி கொடுத்தாலும் ஆதவை ஜெயிக்க விடுவார்களா? இப்படி பல அரசியல் இருக்கு. அதெல்லாம் இப்பயே உட்காந்து கவலைப்படுற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் முடிவு எடுக்கட்டும், எங்க சேராரோ போய் சேரட்டும், நல்லா இருக்கட்டும், அவ்வளவுதான். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த மேடையில் அந்த புத்தக வெளியீட்டு விழா மேடையிலேயே 2 பேரும் பேசினாங்க. விஜய் அவர்களும் பேசினாரு, ஆதவ அர்ஜுனா அவர்களும் பேசினாரு. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது மட்டுமே இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் ஆகிக்கிட்டு இருக்கு, இத்தனை நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு, அரசியல்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். விஜய் அவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அந்த 2 நாளோடய முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு அந்த ஒரு லைம் லைட் கிடைக்கலையோ? அது லைம்லைட்ல அதுக்கப்புறம் விஜய் அரசியல் என்ன பண்ணாரு? திரிசாவோட கல்யாணத்துக்கு போனார், கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாருங்கிற செய்தி மட்டும்தான் பார்த்தோம். அதை பெருசா விவாதிக்கிற அளவுக்கு நமக்கு தனிநபர் இதுன்னு பார்க்கலாம். ஆனால் நான் திருப்பி சொல்றேன், அதை பத்தி பேச்சு வந்துடுச்சு. விஜயினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தமிழ்நாட்டு மக்கள் கவனிப்பார்கள். இது என் தனிப்பட்ட விஷயம், ஏன் பெட்ரூம் எட்டி பார்க்காதீங்க அப்படிலாம் நீங்க சொல்லிட்டு போயிடலாம். விஷயம் அப்படி இல்லை. நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, எங்களை ஆள போறதா சொல்லிட்டீங்க. ஸோ நம்மை ஆளப்போகிறதா சொல்ற ஒரு பிரபலம் என்ன பண்றாருன்னு மக்கள் பார்க்க தான் செய்வாங்க, விமர்சிக்க தான் செய்வாங்க. அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கும், பொய் இருக்கும், கூடுதல் இருக்கும், குறைச்சல் இருக்கும். சரிதானா? இதையும் மனசுல இந்த வார்த்தையை முதல் மாநாடு முடிஞ்ச உடனே கொடுத்த பேட்டியில் இந்த இதே வார்த்தையை சொன்னேன். உங்களுடைய பொதுவெளியில் நீங்கள் நடந்து கொள்கிற விதம் மக்களால் கவனிக்கப்படும். இது என் தனிப்பட்ட விஷயம், எங்களுடைய பிரைவசிக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நடிகர்லாம் விவாகரத்து பண்ணும்போது ஒரு அறிக்கை வரும். அதில் கடைசி 2 வரி, நாங்கள் எடுத்த இந்த முடிவுக்கு ஏன்னா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்கம்பாங்க. இதெல்லாம் நடிகைகளுக்கு சரி. தமிழ்நாட்டு மக்களை ஆளப்போகிற நடிகர் விஜய்க்கு இது பொருந்தாது. உங்களை மக்கள் கவனிப்பார்கள். நீங்க யாரோட போறீங்க, எங்க தங்குறீங்க, இதெல்லாம் உங்க தனிப்பட்ட விஷயமா உங்க பார்வையில் இருக்கலாம். இனிமேலும் அது தனிப்பட்ட விஷயம் அல்ல. அதாவது தனிப்பட்ட விஷயம் பெட்ரூமுக்குள்ள எட்டி பார்த்தா தனிப்பட்ட விஷயம். இந்த பங்களாக்குள்ள விஜய் போறாருன்னா பங்களாக்குள்ள போனாருன்னு பார்க்கிற உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு, பொது ஜனத்துக்கு இருக்கு. எங்க போனாரு, அது யார் பங்களா, இதெல்லாம் கேட்பாங்க, விவாதத்துக்கு வரும்னு நான் சொல்றேன். உள்ள போய் நீங்க என்ன பண்ணீங்கலாம் பேச மாட்டோம். அது நிஜமாகவே பிரைவசி இருக்கு. அதை கூட புரியாதவங்கள நம்மலாம். இதையும் மனசுல வச்சுக்கிட்டு அவர் பண்ணணும். ஆக இப்போ உங்க கேள்விக்கு வந்துடுறேன். அந்த 2 நாள் மேடை பேச்சு முடிஞ்சு விஜய் என்ன பெரிய அரசியல் கருத்துக்களை சொல்லிட்டாரு அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுக்கு? ஒண்ணுமே நடக்கலையே. இப்போ எல்லாரும் திரிசாவை பற்றி தான் பேசுறாரு. தனி விமானத்தில் போனாராம், யார் போனா, அந்த 6 பேர்ல ராஜேந்திரன் ஒரு கேரக்டர் வருது, ஒரு பிஜேபியில் இருந்தாராம், என்னென்னமோ வருது. இதை பற்றி தான் பேச்சு நடக்குது. இதுவும் விஜய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம தனிப்பட்ட விஷயம்னு நினைச்சு ஒன்றை செஞ்சா அது எவ்வளவு பெரிய விவாதத்தை கிளப்பி விடுது அப்படின்னு பார்க்கணும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது அவர் உரிமை. நீங்கள் எடுக்கிற முடிவு விமர்சிக்கப்படும், மக்களால் கவனிக்கப்படும் நான் சொல்றேன். இதுக்கு மேல இப்ப வெளிப்படையா நான் பேச விரும்பல. அந்த அளவுக்கு அதை டீப்பா நோட் பண்ணி அரசியல ரெகுலரா ஃபாலோ பண்ற கெப்பாசிட்டி விஜய் அவர்களுக்கு இருக்கா? ஏன்னா இப்ப சினிமா பிரபலத்தினுடைய வரம்பும் அதுதான், சாபமும் அதுதான். அவங்க எது செஞ்சாலும் கவனிக்கப்படும், வெறும் சினிமா ஸ்டாரா இருந்தாலே. இப்போ அவர் எந்த வகையிலாம் சிக்குவாரு, எங்க எல்லாம் தவறு பண்ணுவாரு, அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற எதிர்கட்சிகள் இருப்பாங்கல்ல. இப்ப அதிமுக அதை இப்ப செய்ய மாட்டாங்க. ஏன்னா இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு தேவையில்லாம ஒரு சீண்டாதைப்பா அப்படின்னு தான் எடப்பாடி சொல்லுவாரு. ஆனா திமுக தங்கள் பக்கம் வரப்போறதுல நல்லா தெரிஞ்சு தங்களை மன்னர் ஆட்சின்றாரு. வேற வார்த்தைகள் விமர்சிக்கிறார், கொள்ளையடிக்கிற காட்சிக்கிறார், ஒரு குடும்பம் சுரண்டி திங்குதுங்கிறார். ஸோ இப்போ திமுகவோட இந்த தேர்தலில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜயை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்தலாம்னு திமுக திட்டம் போட தான் செய்வாங்க. அதுதான் அரசியல். இதுல தான் விஜய் கவனமா இருக்கணும். இனிமேலும் ஏன் பிரவேசின்னு நீங்க சில சேஷ்டைகளையோ தேவையற்ற செயல்களையோ
நீங்களும் நானும் பேசுகிற அளவுக்கு பொதுவெளியில் நடந்து கொண்டால் உங்களுக்கு அது நல்லதல்ல. ஓகே. மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் 2026ல விஜய்க்கு? தெரியல, நம்ம என்ன வேணா உருட்டி பார்ப்போமா, சோழி போட்டு பார்க்கறதா? முதல்ல அவர் வரட்டும், இல்ல சார், அவருடைய அவர் அரசியலை நடவடிக்கைகள் வச்சு பேசட்டும், அவருக்கு மக்கள் இருக்க கிட்ட ஆதரவை வரட்டும். வச்சு சொல்ல முடியாது. என்ன ஆதரவுன்னு எப்படி, அதான் நான் சொன்னேன் இல்லையா, இது வரைக்கும் அவர் நிக்கல. ஒரு வீட்டுக்குள்ளே ஊடுருவி இருக்கிற அளவுக்கு குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் மனசுல இடம் பெற்றிருக்கிறார் சினிமா நடிகராக. அரசியல் ரீதியா அந்த ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவரை ரசிப்பவர்கள் ஓட்டு போடுவாங்களா நமக்கு எப்படி தெரியும்? அந்த ஃபார்முலா இல்ல. அதை கண்டுபிடிக்கிற மெஷினும் கிடையாது. தேர்தல்கள் அவர் நிக்கணும். அந்த தேர்தல் அவர் என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார், அந்த கருத்துக்களை மக்கள் ஏத்துக்கிறாங்களா, அவர் தனித்து அந்த கருத்தை சொல்றாரா, இல்ல யாரோடய சேர்ந்து சொல்றாரா? அப்படி சேர்றதுனால குரல் வலுவா ஒலிக்குதா, இல்ல தப்பான சேர்க்கையினால அந்த குரல் மியாவுன்னு பூனை மாதிரி அமுங்கிடுதா? எவ்வளவோ கேள்விகள் இருக்கு. அவர் எதுவுமே பேச மாட்டார். நீங்க இப்ப போய் அவருடைய ஆதரவை பத்தி கணக்கு போடுனா நான் எங்க போடுறது? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.